அன்பான துதியின் சத்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் நம்மை பாதுகாத்த தேவன் அவள். இம்மட்டும் நமக்கு உதவி செய்த தேவன் அவர். எல்லாருடைய தயவு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே, நீர் எங்கள் மேல வைத்த அன்பினால், ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அந்த தயவினால் நாங்கள் இதுவரை உடைய நன்மையை பெற்று கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த துதியின் சத்தம் ஆராதனையே அநேக கிராமங்கள், அநேக டவுன்ல, அநேக ஏரியாவுக்களில் இந்த அதிசயம் டிவி மூலமாய் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. உடைந்து நொறுக்கப்பட்டு நெருக்கத்தில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, ஒன்றுமில்லாத என் நிலைமையை, அற்பமானதை நீங்கள் இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்களப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ராஜா, நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே என் திராணிக்கும் மேலானது. ஆண்டவரே, எல்லாம் தயவால் பெற்று என் கூட இணைந்து பாடுறீங்களா? நம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். உள்ளம் திறந்து சந்தோஷமா ஆவியானவரே நல்ல மகிழ்ச்சியாக ஹல்லேலூயா. எல்லாம் உடைய தயவு ஆண்டவரே. உள்ளம் திறந்து ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீ நல்லவரப்பா, நீர் உண்மை உள்ளவர். ராஜா, நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா, நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. எல்லாம் தயவு ஆண்டவரே. என் மேல் நீர் வைத்த உம்முடைய கரம் இம்மட்டும் என்னை நடத்தினது. ஆண்டவரே, ஒன்றுமில்லா என் நிலையை கண்டு என்கிட்ட வந்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் அல்லவா? ஆவியானவரே, உள்ளம் திறந்து ஹல்லேலூயா. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே
தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. தகப்பனே நன்றி ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே. தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. தகப்பனே நன்றி. எல்லாம் தயவு ஆண்டவரே, எல்லாம் இரக்கம் ஐயா. இந்த கால வேளையில அவன் நீதியும் ஞானமும் ஆனவர். இயேசுவே என் ஆதாரமாயிருக்கிறபடினாலே எதையும் அற்பமான உன் ஆரம்பத்தை, அற்பமான உன் ஆரம்பத்தை நகைக்கிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள் மத்தியில உன் ஆரம்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உன் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே நாதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. தயவா எல்லாம் ஆண்டவரே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே. தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே. தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. தகப்பனே நன்றி. ஆமாண்டவரே, இப்ப இருக்கிற என் வீடு எல்லாம் உடைய தயவு, என் ஊழியம் உடைய தயவு, என் மேல் நீர் வைத்த உடைய அன்பினால் ஆண்டவரே. நீர் என் மேல் வைத்த உடைய அன்பை சிலுவையில, என் மேல வச்ச அந்த அன்பை சிலுவையில எனக்காக முழுசா நிறைவேற்றின கர்த்தர் நீர் அல்லவா ஆண்டவரே. அந்த தயவை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அற்பமானவர்கள், அற்பமானவர்கள் மத்தியில ஒரு ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவா. ஒரு ஏழையை ஆண்டவர் அற்பமான நினைக்கிற மத்தியில் அந்த ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிறவர். பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு நீர் ஆண்டவரே. தேவனை ஆராதிக்கலாமா? என் மேல் நீர் வைத்த உம்முடைய கரம் ஆண்டவரே இம்மட்டும் என்ன நடத்தினது. சொல்லுங்க ஆண்டவரே. தேவனை ஆராதிப்போம். ஆவியானவரே, என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. சொல்லுங்க. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும்
என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு சொல்லுவோமா? ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. அப்பா அப்பா தயவப்பா. ஒன்றுமில்லாத என் நிலைமை அறிந்தவர், ஒன்றுமில்லாத என்னுடைய சூழ்நிலை அறிந்தவர், ஒன்று முடியாத என் வாழ்க்கையில ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர் நீர் அல்லவா? கையில உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒன்றுமில்லாத ஒரு அலகதனா ஒரு அபலகனா சந்தலனா ரமா. ஆவியானவரே கூட சேர்ந்து praise the Lord. Thank you Lord. சொல்லுங்க ஆவியில நிரப்பி. நீதியும் ஞானமும் மானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் மானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. அற்பமான என் ஆரம்பத்தை அநேகர் அசட்டை பண்ணும் போதெல்லாம், அநேகர் ஆண்டவர் என்னை பார்த்து நிந்திக்கும் போதெல்லாம், ஆண்டவர் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து, ஆண்டவரே நீ எல்லாம் என்ன ஆக போற, ஒரு கேவலமான சிரிப்பு, ஒரு கிண்டலான சிரிப்பு மத்தியில என் தலையை உயர்த்துகிற தேவன் நீர் அல்லவா? அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர், அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். ஓ thank you Lord. கையை உயர்த்தி சேர்ந்து பாடலாமா? அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, நீரே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவா சகதலரண மாமா. கையை உயர்த்தி ஆராதனை வேலை இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எல்லாமே ஆண்டவரே, நீங்க தான் எல்லாமே. கைகளை உயர்த்தி ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. அற்பமான என் ஆரம்பத்தை ஒரு அசட்டை பண்ணாதவன், அற்பமான என்னுடைய அற்பமா நினைக்கிறாங்களா? அற்பமா நீங்க செய்கிற அந்த காரியத்தை நிறைய பேர் அற்பமா நினைக்கலாங்க. அவர்களை பார்த்து நீங்க கீழே போக வேண்டாம், நீங்க கர்த்தரை மேல நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? இன்னைக்கு இந்த கால வேளையில கையை உயர்த்தி ஆண்டவரே, அற்பமான என் ஆரம்பத்தை, ஒன்றுமில்லா என் நிலையை கண்டு நீங்க தேடி வந்தவர் அப்பா, தேடி வந்தவர் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே,
எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே, எல்லாம் உங்க இரக்கமப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. எல்லா தயவப்பா. ஆரம்ப கால இந்த சூழ்நிலை எல்லாம் நிறைய பேர் நிந்திக்கும் போது, அவமானப்படுத்தும் போது, ஏமாற்றும் போது, தந்திரமா இருக்கிற இந்த மனுஷர் மத்தியில கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே. உங்க வீடுல தயவு பெருகட்டும், உன் சத்துருக்கு முன்னாடி தயவு பெருகட்டும், உங்க ஜபத்தில் ஆண்டுடைய தயவு பெருகட்டும். ஓ, இந்த கால வேளையில தயவை உண்டு பண்ணுகிற கர்த்தர், தயவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஷாலாகா. நல்ல கைத்தட்டி ஆவில் நிரம்பி ஓ இருக்கிற இடங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அற்பமான உன் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தேவன் அவர். ஒன்றுமில்லாத உன் நிலைமை அறிந்த கர்த்தர் அல்லவா. சோர்ந்து போகாத என் மகளே. இந்த ஆராதனை வேளையில கர்த்தாவே சேர்ந்து துதிக்கலாமா? ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று இல்லாத நிலைமையை கண்டு நம்மை அசட்டை பண்ணாதவ கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களோடு கூட அப்படியே இந்த ஆராதனையில் தொடர்ந்து நடத்த ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்றீங்களா? உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் ஆண்டுடைய ஆலயத்தை கட்டின பிறகு தீர்க்கதரிசி மூலமாய் செருபாபேல் கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். செருபாபேலே, நான் விரும்பின ஆலயத்தை எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியிலும், எத்தனையோ பிரச்சனையின் மத்தியிலும் நான் உனக்கு கொடுத்த இந்த உண்மையான ஊழியத்தை என்னுடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றினபடினால் நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். ஆமேன் சொல்றீங்களா? இந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை முத்திரை மோதிரமாய். மோதிரத்துக்கு 2 அடையாளங்கள் உண்டு. ஒன்று அதிகாரம், 2வது கணம். ஆமேன் சொல்றீங்களா? கணம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏழையோ எளியவர்களோ என்று அவர் ஒதுக்குகிற தேவன் அல்ல. யாராயிருந்தாலும் கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு உன்னுடைய மனசாட்சி உண்மையாயிருக்கும் போது, ஆண்டவர் கொடுத்த வேலையை நாம் அதிகமாய் பூரணமாய் செய்யும் போது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. செருபாபேலை பார்த்து ஆண்டு சொல்ல, உன்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுவேன். மோதிரம், இன்னைக்கு அநேக ராஜாக்களுடைய கையில மோதிரம் இருந்தது. மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று ஆமான் திட்டம் தீட்டினான். அல்லேலூயா. அப்போ ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறான். அதிகாரம், ராஜாவினுடைய முத்திரை மோதிரம். ஆமேன் சொல்றீங்களா? அதிகாரம். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறார்.
இயேசு என்கிற அப்படி ரத்தத்தினால் அதிகாரத்தை தந்தவர். அந்த இயேசுவின் ரத்தம் உன்னுடைய மேல இருக்கும்போதே பிசாசு கிட்ட வராது, நோய் கிட்ட வராது. எனக்கு 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இப்படி அதிகாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அதிகாரத்தோடு பேசுகிற வல்லமை எனக்கு தாரும். அதிகாரமாய் ஆண்டவரோடு கூட இடைபடுகிற ஒரு அனுபவம். அதிகாரத்தை வாங்கி மொர்தெகாயையும் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் செய்கிறான். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரிடம் அதிகாரம் பெற்றிருந்தால், கர்த்தருடைய ரத்தத்தினால் நீங்கள் தோய்க்கப்பட்டவர்களா இருந்தா, உன்னை ஒரு மனுஷனும் தொட முடியாது, எந்த மனுஷனும் உன்மேல் கை போட முடியாது. அல்லேலூயா. அதிகாரம் பெற்ற அதே ராஜாவினுடைய கைகளினால் எந்த ஆமானை கொல்ல வேண்டும் என்று ராஜா நினைத்தாரோ, ஆமான் சதி திட்டம் போட்டான். ஆனால் அதே ராஜாவுடைய கையினால் மொர்தெகாயை கனம் பண்ணுகிறார். ஆமென் சொல்றீங்களா? யார் உன்னை வெறுக்கிறார்களோ, யார் உன்னை கனவீனப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை அதிகமாய் நிந்திக்கிறார்களோ, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருந்தால், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 5வது அதிகாரம் அதை நீங்க வாசிக்கும் போது, ராஜா கிட்ட எப்படியாவது போய் இவன் என்ன செய்வான்னா, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த மொர்தெகாயை, யார் அந்த மொர்தெகாய்? ஒரு யூதன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போனார்கள் 70 வருஷம். அந்த சிறைப்பட்டு போன பின்பு சிறைப்பிடிக்கப்பட்டு போனதான யூதர்கள்ல ஒருவன் தான் அந்த மொர்தெகாய், எஸ்தர். இந்த மொர்தெகாய் ராஜாவினுடைய அரண்மனையினுடைய வாசல்ல நிற்கிறான். அப்ப வாசல் இருக்கும்போது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருந்த அந்த ஆமான் இந்த மொர்தெகாயை பார்த்து நினைக்கிறான், என்ன நான் ஒரு பெரிய ஆள் வரேன், ஆனா இந்த ஆமான் மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறான், மதிப்பை கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இவனுக்குள்ள வந்த சின்ன ஒரு ஈகோ, பாவம், இவனை கொல்ல நினைத்த அந்த மனுஷன் உலகத்துக்கே சாவுமணி அடிக்கிறான்னு சொல்றான் பாருங்க, சாவுமணி. அந்த மாதிரி ஆமான் சதி திட்டம் போட்டு யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த போது, ஆனால் மொர்தெகாய் ஜெபிக்கிறவனாயிருந்தான், ஆண்டுடைய பாதத்திலே கிடக்கிறவனாயிருந்தான். நீங்கள் வாசித்தால் தெரியும், 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். அப்ப பாருங்க, ராஜாவுடைய பெர்மிஷனை கேட்பதற்காக எஸ்தர் போறாங்க. நீங்க 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது, மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு இதை எஸ்தருக்கு தெரியப்படுத்துகிறார். எஸ்தரும் போய் ஜெபம் பண்றாங்க. ஆனா 5ஆம் அதிகாரத்தில் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிற அந்த பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உன் சத்துருவுக்கு முன்பதாக நிற்க, உன் சத்துருவை அழிக்க வேண்டும் என நீ நினைக்காதே, ஆனால் உன் சத்துருவுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய பலத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆமென். நாம் அவர்களை அழிக்க வேண்டாம், நம்மை அவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற திட்டத்தினாலே அவர்களே அழிந்து போவார்கள். ஏனென்றால் தேவன் கனம் பண்ணுகிற மனுஷன், உன்னை முத்திர மோதிரமாய் கர்த்தர் மாற்றுவேன்னு சொன்னான்னா, நல்லா கவனிங்க, மோதிரம் போட்டு போய் நின்று பேசுகிறவனுக்கும் ஒன்றும் தங்கமே இல்லாத கையில் தங்கமே இல்லாதவன் போய் பேசுகிறதுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? அதான் இந்த பாட்டில் ஒன்றுமில்லா என் நிலை கண்டு
அசட்டை பண்ணாதவரே. பணம், பதவி, பொருள் இருக்கிற அந்த ஸ்தானத்தில் ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிற உனக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இங்க ஜெபிக்கிறான். மொர்தெகாய் ஜெபம் பண்றாரு, எஸ்தர் ஜெபம் பண்றாங்க. ஆனா காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்றீங்களா? காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெபத்தை கேட்டவர். இவர்கள் ஜெபிக்கும் போது நான் சொல்லுகிறேன், கவனிங்க. உங்கள் போராட்டத்தில், உங்க பிரச்சனையில், உங்க நெருக்கத்தில், உங்க உபத்திரவத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் உங்களை கர்த்தர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களை உயர்த்த வேண்டுமா இருந்தால் பாருங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரவே இல்லை. ராஜா போய் இரவெல்லாம் தூக்கம் வராம அந்த நடபடிகள் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதி இருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அந்த இரவு வாசிக்கும் போது அவன் ஒரு நாள் ராஜாவுடைய உயிர் பறிப்பதற்காக திட்டம் போடப்பட்டார்கள். அவரை உயிரை காப்பாற்றின ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு நான் என்ன செஞ்சேன் பாருங்க. நீங்க என்னைக்கோ ஒரு நன்மை செஞ்சீங்க, என்னைக்கோ ஒரு நன்மையை செய்த நீங்கள் தீமையில் இருக்கும்போது அந்த நன்மை உங்களுக்கு உதவும். என்னைக்கோ ஒரு அல்ல நன்மை, ஆனால் தீமை செய்தால் நம்ம வாழ்க்கை முழுவதும் தீமையை தான் மாறும். ராஜா வாசிக்கிறார். ஆனால் ராஜா இந்த மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி அந்த அரண்மனையில் கேட்கிறார். ஒன்றும் செய்யல. அப்போ உடனே ஆமானை கூப்பிடு. ஆமான் என்ன செய்யறான்னு தெரியுங்களா? ராஜ முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது, யூத குலம் அழிக்க வேண்டும் என்ற திட்டங்கள் 70 அடி முழம் தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். ராஜா கூப்பிடுறாரு. ராஜாவே அப்படின்னு சொல்லி ஓடி வராரு. உள்ள வரும்போது கேட்கிறார். அந்த 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் யார்? அவர் கேட்கிறார், ராஜா கனம் பண்ற. அப்ப உடனே இவன் சொல்றான், ராஜா என்னை விட யார் கனம் பண்ண போறா? நான் சொல்றேன், தாழ்மையா இருங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையா இருங்க. ஹல்லேலூயா. உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தரே கனம் பண்ணுவார். ஆமென் சொல்றீங்களா? நீங்க ரொம்ப கடனை வாங்கி ஒரு பொய்யை சொல்லி இன்னொரு பொய்யை நீங்கள் சம்பாதிக்கும் போது தீமையை தான் வருவிக்கிறீர்கள். உண்மையா இருந்து பாருங்க. உண்மைக்கு தான் அதிகமான வேல்யூ இருக்கிறது. உண்மைக்கு தான் அதிகமான பவர் இருக்கிறது. ராஜா யாரை கனம் பண்ண போறாரு? நல்ல கவனிங்க. ராஜா ஏறுகிற உடனே பிளான் பண்ணிட்டான். ராஜா கனம் பண்ண வேண்டுமானால் எப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ராஜா உடுத்துகிற வஸ்திரம். ஆமேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உனக்குள்ள வந்துட்டானா உன்னுடைய ட்ரெஸ் கோடே மாறிடும். ஆமேன்னு சொல்றீங்களா? உன் ட்ரெஸ் கோடு மாறிடும். இன்னொன்று சொல்லப்பட்டுகிறது, ராஜா ஏறுகிற குதிரை. 7-8வது வசனம். ராஜமுடி, சிரசில ராஜமுடி. 9வது வசனம். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் கொடுக்கப்பட்டு அவனுக்கு உடுத்துவிக்கணும். ராஜா கனம் பண்ண மனுஷனை குதிரை மேல ஏத்தி எல்லாரும் முன்னாடியும் அவனை புகழ் பேசணும். இதெல்லாம் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அப்பொழுது ராஜா ஆமனை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அந்த ராஜ அரண்மனையில வாட்ச்மேனா இருக்கிறான் பாருங்க. பாருங்க, உலகத்துல ஜெராக்ஸுக்கு தான் ரொம்ப அதிகம் மதிப்பு உண்டு. ஆனா ஒரிஜினலுக்கு மதிப்பு ரொம்ப குறைவு தான். இவன் ரொம்ப துள்றான். இத போய் நீ அரண்மனையில முற்றத்தில் இருக்கிற அந்த மொர்தெகாய்க்கு செய். அதான் ஆண்டவர், அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே,
அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. அன்பால் எல்லாம் தந்திரப்பா. அந்த மொர்தெகாய் பார்க்குறா, ராஜ வஸ்திரம் இதெல்லாம் அவன் கேட்கவே இல்லைங்க. ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்றது வேற. அவன் எப்படியாவது அழிக்க கூடாது, யூதர்கள் மறிக்க கூடாது என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, சாம்பல் இருக்கிறான். ஆனா கர்த்தர் கனம் பண்ணுகிற மனுஷன் எப்படி தெரியுமா? ராஜ வஸ்திரம். எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் கனம் பண்ணுகிற பாத்திரமா இருக்கும்போது உன்னை முத்திர மோதிரமாய், அவனுக்கு தீமை செய்தவன் அவன் குடும்பத்தார் அனைவரும் அந்த தூக்கு மரத்தில் போடப்பட்டார்கள். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே என் ஆதரவே, நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே என் ஆதரவே, அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அற்பமான உன் ஆரம்பம். நீங்கெல்லாம் எப்படிங்க மேல வந்துருவீங்க? அவன் சின்ன பையன் தானே, சின்ன பையன் தானே. உன் அற்பமான ஆரம்பத்தை. ஒரு பிரதர் சொன்னாரு, ஐயா அந்த டீ கடை, ஒரு டீ கடைக்குள்ள நான் போகும்போது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று அந்த வேதம் வசனத்தை பார்த்த உடனே, ஐயா நீங்க கிறிஸ்டினான்னு கேட்டேன். ஆமா ஐயா அப்படின்னு. நான் பாஸ்டர் ஐயா. வாங்க பாஸ்டர், இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு நீ ஒரு டீ கடை போடுன்னு. நானும் அதை மதித்து ஒரு டீ கடை போடுவேன்னு நினச்சேன். அந்த டீ கடை ஆண்டவர் சொன்னார் நீ இந்த இடத்துல போடு, இந்த இடத்துல போடுன்னு சொன்னோடனே அந்த இடத்துல பார்த்தா வீடுகள் கிடையாது, எந்த கடைகள் கிடையாது, நடமாட்டம் கிடையாது. இல்லை நீ இதை போடு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன், அற்பமான என் ஆரம்பத்தை மனுஷெல்லாம் அசட்டை பண்ணலாம். எல்லாரும் கேலி பண்ணாங்க, இந்த இடத்துலையா டீ கடை ஓட போகுது, இந்த இடத்துலையா பஜ்ஜி விற்க போகுது, இந்த இடத்துலையா அப்படின்னு எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள். ஆனால் நான் விசுவாசமாக போட்டேன். இன்னைக்கு என்னை சுற்றி நிறைய வீடுகள், நிறைய கடைகள். அல்லேலூயா, கர்த்தரை நம்பி நான் செய்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என் கடையை பெருசாக மாற்றிருக்கார். ஆமேன்னு சொல்றீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. அற்பமா பார்க்கறாங்களா? உங்க வீட்டை அற்பமா பார்க்கறாங்களா? உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு அல்லேலூயா மனுஷர்கள் அநேகர் அற்பமாய் பார்க்கிறார்களா? உன் கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர் உன் ஊழியத்தை அற்பமாய் பார்க்கிறார்களா? உன் விசுவாசத்தை அற்பமாய் பார்க்கிறார்களா? உன் ஜெபத்தை அற்பமாய் பார்க்கிறார்களா? இன்னைக்கு இந்த கால வேளையில ஹல்லேலூயா நீதியும் ஞானமும் ஆனவர், அல்பா ஒமேகாவும் ஆனவர், இந்த கால வேளையில ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உன் வீடுகள் வருகிறது. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே என் ஆதரவே, நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே, அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே,
உன் சின்ன வீடு ஆண்டு கொடுக்கிற தயவு, இந்த வீடு, இந்த காரு, இந்த பொருள் எல்லாம் உங்க தயவப்பா, உங்க தயவு. அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர், அது ஒரு பெரிய சபை. நீ ஒரு சின்ன ஊழியக்காரன், நீ சின்ன சபையா இருக்கிறியா? உன் அற்பமான உன் ஆரம்பத்தை அவர் அசட்டை பண்ணாதவன், உன்னுடைய எதிர்காலத்தை அசட்டை பண்ணாதவன். மனிதர்கள் அசட்டை பண்ணிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பேச்சு தகப்பனே. அப்பா, எல்லாம் தயவப்பா. ஓராலா மாஷந்தரபா. 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு சபை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர் மரித்து போனார்கள். மரித்து போன சூழ்நிலையில அந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்தாங்க. அப்போ 3000 ரூபாய் வாடகை. இன்னொரு ஊழியக்காரர் வந்து, இங்க பாஸ்டர் செத்து போயிட்டாங்க, இனி இந்த ஊழியம் வளராது, நீங்களாம் என் சர்ச்சைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு குழப்பம் பண்ணிட்டார். ஆனா 3 பேர், 3 குடும்பம், 4 குடும்பம் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய இடம், ஆண்டவரே உங்களை ஆராதிக்கணும்பா, உங்களை தொழுது கொள்ளணும், உங்களை ஆராதிக்கணும், எனக்கு ஒரு இடத்த கொடுங்க, நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரு இடத்த ஒரு பிரதர் காட்டினார். 15000 ரூபாய் அட்வான்ஸ், 7000 ரூபாய் வாடகை, 3 குடும்பம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7000 ரூபாய் வாடகை என் தகுதிக்கு மிஞ்சினது. அப்ப அந்த சபையை காலி பண்ணி வரும்போது அங்க இருந்த ஒரு சிலர் சொன்னாங்க, 3000 ரூபாவே இவரால் கட்ட முடியல, 7000 ரூபாய் எப்படி கட்டுவார்? நிறைய நிந்தித்தார்கள். ஆனா நான் எப்போ இந்த இடத்துக்கு வந்தனோ, விசுவாசத்தில் வந்தனோ, அந்நாள்லேருந்து இந்நாள் வரையிலும் ஒரு மாதம் கூட வாடகை கட்டாத அளவுக்கு கர்த்தர் கைவிடவே இல்லை. கை கொடுத்து என்னை தூக்கி இன்னைக்கு அநேக இடங்களில் ஆண்டவர் பயன்படுத்தி, ஆண்டவருக்குன்னு ஒரு தேவாலயத்துக்குன்னு ஒரு சொந்த இடம் வாங்குவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தா. அற்பமான உன் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அசட்டை பண்ணுகிறவர்கள் மத்தியில அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. எல்லாம் இழந்து போய் என் ஜனங்கள் ஆண்டவரே நெருக்கத்தோடு இருந்தா, இந்த மாதம் கனப்படுத்துகிற மாதமாக, இந்த மாதம் முத்திரை மோதிரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என் ஜனங்களை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத நிலைமையை கர்த்தர் மாற்றுங்கப்பா. எல்லா தரித்திரங்கள் விலகட்டும், சாபங்கள் முறிக்கப்படுவதாக, என் ஜனங்கள் வளருவார்களாக, என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒரு ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள் போக இருக்கிற இந்த மீதமுள்ள நாட்களிலே என் ஜனத்தை கனப்படுத்துங்கப்பா. என் தேவ ஜனத்தை கனப்படுத்துவீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். இந்த துதியின் சத்தம் ஆராதனை எந்தெந்த வீடுகளெல்லாம் போகிறதோ அந்த வீடுகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய கரம் இருப்பதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.